إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரார்த்திக்குமாறு அல்லாஹ் கட்டளையிட்ட பிரார்த்தனைகளை நாம் இப்போது பார்ப்போம். இந்த பிரார்த்தனைகள் அல் குர்ஆனின் ஊடாக அல்லாஹு தஆலா தனது தூதருக்கு பிரார்த்திக்குமாறு கட்டளையிட்ட பிரார்த்தனைகள். எனவே இது அவ்வளவு முக்கியமான பிரார்த்தனைகள் என்பதை நாம் இதனூடாக விளங்கிக் கொள்கிறோம். அதில் முதல் பிரார்த்தனையாக அல் குர்ஆனில் 17வது அத்தியாயத்தினுடைய 80வது வசனமாக இடம்பெறக்கூடிய பிரார்த்தனை. அல்லாஹு தஆலா தனது தூதருக்கு இவ்வாறு பிரார்த்திக்குமாறு கட்டளை பிறப்பிக்கிறான். ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின் வஜ்அல் லீ மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. என் இறைவனே, என்னை சிறந்த முறையில் நுழையச் செய்வாயாக, மேலும் சிறந்த முறையில் என்னை வெளிப்படுத்துவாயாக, மேலும் உன் புறத்திலிருந்து எனக்கு உதவி செய்யும் ஒரு சக்தியை ஆக்குவாயாக. இவ்வாறு பிரார்த்திக்குமாறு அல்லாஹு தஆலா தனது தூதருக்கு குர்ஆனின் மூலம் கட்டளை பிறப்பிக்கிறான். எனவே வாழ்வினுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் உண்மைத்தன்மையை நாம் பேண வேண்டும். நமது வார்த்தைகளாக இருக்கலாம், நமது நடவடிக்கைகளாக இருக்கலாம், நமது நகர்வுகள், அசைவுகள் அனைத்திலும் நாம் உண்மைத்தன்மையை பேணக்கூடியவர்களாக, நமது தொழிலாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதில் நாம் உண்மைத்தன்மையை பேண வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கு பிரார்த்திக்குமாறு தனது தூதருக்கு கட்டளை பிறப்பிக்கிறான். அதே போன்று உன் புறத்திலிருந்து எனக்கு உதவி செய்யும் ஒரு சக்தியை ஆக்குவாயாக. எவ்வளவு முக்கியமான வார்த்தைகள் என்று பாருங்கள். எனவே இந்த துஆ அல்லாஹு தஆலா தனது தூதருக்கு இவ்வாறு பிரார்த்திக்குமாறு கட்டளை பிறப்பித்த துஆவாக இந்த துஆ இருக்கிறது. நாம் அடுத்த துஆவுக்கு வருவோம். இந்த துஆ இதுவும் தனது தூதருக்கு அல்லாஹ் பிரார்த்திக்குமாறு கட்டளையிட்ட ஒரு துஆ. குர்ஆனில் 20வது அத்தியாயத்தினுடைய 114வது வசனமாக இடம்பெறுகிறது. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வகுல், நபி நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக. எனவே அதாவது அல்லாஹு தஆலா அதிகப்படுத்தி தருமாறு கேட்பதற்கு கட்டளையிட்ட ஒரு விடயம் இருக்குமாக இருந்தால் அது இல்மாகத்தான் இருக்கிறது, அது கல்வி ஞானமாகத்தான் இருக்கிறது. அப்ப கல்வி ஞானம் என்பது எவ்வளவு பெருமதி மிக்கது என்பதை நாம் விளங்க வேண்டும். இன்று பொருளாதாரத்துக்கு, பணத்துக்கு பின்னால் அலையக்கூடியவன் இதனுடைய பெருமதியை அறியாமல் இருக்கிறான். அவனுக்கு பொருளாதாரத்துடைய பெருமதி தெரிகிறது, செல்வத்துடைய பெருமதி தெரிகிறது, ஆனால் மார்க்க கல்வி, மார்க்கத்துடைய ஞானம், அதனுடைய பெருமதியை அவன் உணராது, விளங்காது இருக்கிறான். அல்லாஹு தஆலா தனது தூதருக்கு இந்த உலகத்தை அதிகப்படுத்தி தருமாறு பிரார்த்திக்குமாறு கட்டளையிடவில்லை, மாறாக கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தருமாறுதான் பிரார்த்திக்குமாறு கட்டளை பிறப்பிக்கிறான்.
ரப்பி ஜித்னி இல்மா. நாம் அதிகம் கேட்க வேண்டிய துஆக்களில் ஒன்றாக இது இருக்கிறது. நமது பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு துஆவாக இருக்கிறது. அடுத்து நாம் வருவோம். அல்லாஹ் தனது தூதருக்கு கட்டளையிட்ட பிரார்த்தனைகளில் இது குர்ஆனில் 23வது அத்தியாயம் 97, 98 ஆகிய வசனங்கள். இதிலும் அல்லாஹு தஆலா தனது தூதரை பார்த்து கட்டளை பிறப்பிக்கிறான், நபி நீங்கள் இவ்வாறு பிரார்த்தியுங்கள், ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். என் இறைவனே, ஷைத்தானின் தூண்டுதல்களிலிருந்து நான் உன்னை கொண்டு காவல் தேடுகிறேன். இன்னும் அவை என்னிடம் நெருங்காமல் இருக்கவும் என் இறைவனை நான் உன்னிடம் காவல் தேடுகிறேன். எனவே ஷைத்தானின் தூண்டுதல்கள் இருந்து அவன் என்ன செய்வான்? அவன் தூண்டுதல்களை உருவாக்குவான், தூண்டுதல்களை ஏற்படுத்துவான், அவன் தன் சூழல்களை தனக்கு சாதகமாக ஆக்குவதற்கு முயற்சிப்பான். எனவே நாம் அவனுக்கு இடமளிக்காமல் நாம் அல்லாஹ்விடம் இவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும், ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன். என் இறைவனை ஷைத்தானின் தூண்டுதல்களிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். இன்னும் அவை என்னிடம் நெருங்காமல் இருக்கவும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே அவைகள் நெருங்குவதற்குரிய வாய்ப்புகளை அந்த ஷைத்தானும் அவனது அந்த கூட்டமும் தேடிக்கொண்டே இருக்கும். அதை விட்டு நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய முழுமையான பாதுகாப்பு இருந்தும் இவ்வாறு பிரார்த்திக்குமாறு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான் என்றால் நாம் எவ்வளவு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவதற்கு இதில் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த துஆ இது தனது தூதருக்கு அல்லாஹ் பிரார்த்திக்குமாறு கட்டளையிட்ட துஆவாக இருக்கிறது. அடுத்த துஆவுக்கு நாம் வருவோம். இதுவும் அல்லாஹு தஆலா தனது தூதருக்கு கட்டளையிட்ட ஒரு துஆ தான். என்ன? நபி நீங்கள் இவ்வாறு பிரார்த்தியுங்கள், ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். என் இறைவனே, நீ என்னை மன்னித்து கிருபை செய்வாயாக, நீதான் கிருபையாளர்கள் எல்லாம் மிக்க மேலானவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ் பிரார்த்திக்குமாறு தனது தூதருக்கு கட்டளை பிறப்பிக்கிறான். எனவே அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பையும் அவனது ரஹ்மத்தையும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவனது மக்ஃபிரத் எமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும், அவனது ரஹ்மத் நாம் மன்னிக்கப்பட்ட அந்த பாவங்கள் அதை தொடர்ந்து மறுபடியும் பாவங்களில் ஈடுபடாமல் இருப்பதற்கு அவனது ரஹ்மத் நமக்கு தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது, அவனது அருள் நமக்கு தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் நீதான் கிருபையாளர்கள் எல்லாம் மிக்க மேலானவன். இது மிக உயர்ந்த ஒரு சிறந்த ஒரு துஆவாக இருக்கிறது. ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் கருணையும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவனது மன்னிப்பையும் ரஹ்மத்தையும் நாம் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எனவே இது அல்லாஹு தஆலா தனது தூதருக்கிட்ட கட்டளையாக இந்த துஆ இருக்கிறது. 23வது அத்தியாயம் 118வது வசனம், ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். அடுத்த நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது தூதருக்கு கட்டளை பிறப்பிக்கிறான். இதுவும் குர்ஆனுடைய துஆக்கள் 113வது அத்தியாயம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காஸிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உகத் வ மின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹஸத். நபியே நீங்கள் இவ்வாறு பிரார்த்தியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். அதாவது அதிகாலையின் வைகரின் இறைவனிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும். மின் ஷர்ரி காஸிகின் இதா வகப், இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும். மின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உகத், முடிச்சுகளில் ஊதும் பெண்களின் தீங்கை விட்டும். மின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே இது எவ்வளவு ஆபத்தான விஷயங்கள். இவற்றை விட்டெல்லாம் அல்லாஹ் தனது தூதருக்கு பாதுகாப்பு தேடுமாறு கட்டளை பிறப்பிக்கிறார் என்றால் நாம் இந்த அத்தியாயங்களை ஓதுவதற்கு சுன்னத்தாக்கப்பட்ட இடங்களில் நாம் அதிகம் அந்த இடங்களில் ஓதி வர வேண்டும். குறிப்பாக ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு காலை மாலை இரவில் தூங்கச் செல்லும் போதெல்லாம் இவ்வாறு, அதே போன்று நாம் நோய்களை உணரக்கூடிய சந்தர்ப்பங்களில் எல்லாம் இதை ஓதி நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அதே போன்று அடுத்த அத்தியாயம், குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். இதிலும் அல்லாஹ் தனது தூதருக்கு கட்டளை பிறக்கிறான், நபியே நீங்கள் இவ்வாறு பிரார்த்தியுங்கள், இவ்வாறு கூறுங்கள், அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களின் இறைவனிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மலிக்கின் நாஸ், மனிதர்களின் அரசன். இலாஹின் நாஸ், அவனே மனிதர்களின் நாயன் இறைவன், அவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இவ்வளவு பண்புகளும் சொல்லி யாரை விட்டு பாதுகாப்பு தேடப்படுகிறது? மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ், அதாவது பதுங்கியிருந்து வீண் சந்தேகங்களை உண்டாக்குவனின் தீங்கை விட்டும்.
அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். அவன் யார்? அதாவது அவன் மனிதர்களுடைய இதயங்களில் என்ன செய்வான்? வீணான சந்தேகங்களை, வஸ்வாசை உருவாக்குவான். மினல் ஜின்னதி வன்னாஸ், இவர்கள் மனிதர்களிலும் ஜின்களிலும் இருக்கின்றனர். எனவே இங்கு நாம் நமது உள்ளங்கள் மறைந்திருந்து தீய ஊசலாட்டங்களை, தீய எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஹன்னாஸை விட்டு, ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுமாறு அல்லாஹ் தனது தூதருக்கு பணிக்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, இவ்வாறாக நாம் ஷைத்தானுடைய அந்த தீண்டுதலிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவதற்கு மிக அற்புதமான ஒரு அத்தியாயமாக இந்த சூரத்து நாஸ் அத்தியாயம் இருக்கிறது. இவ்வாறு அல்லாஹு தஆலா தனது தூதருக்கு குர்ஆனின் மூலம் கட்டளையிட்ட இந்த பிரார்த்தனைகளை நாம் நமது வாழ்வில் ஓதி வரக்கூடியவர்களாக, அந்த பிரார்த்தனைகளில் என்னென்ன சிறப்புகளுக்கு அந்த சிறப்புகளை அதன் மூலம் நாம் அடைந்து கொள்ளலாம், அதை நமது வாழ்வில் நாம் ஓதி வருவதன் மூலம் அப்படிப்பட்ட நல்லவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.